அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பெரியபாளையத்தம்மன் பவானி அம்மன் கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். பவானி அம்மன் கோயிலை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். எங்கள் ஊர், அதாவது நான் பிறந்து வளர்ந்த ஊர் இந்த பெரியபாளையம், சென்னை பக்கத்தில் இருக்குது. வாங்க கோயிலினுடைய தல வரலாறு கோயிலையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எங்கள் ஊருன்றனால எனக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்கும், என்னென்ன பண்ணாங்க, அந்த வரலாறு எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியும். வாங்க பதிவுக்கு போகலாம். இதுதான் கருவறை. கருவறையில் தாயார் சுயம்பு மேலே முகம் இருக்கும், பின்னாடி அவங்க உருவம் இருக்கும். பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு நம்ம கோயம்பேடுலேருந்து நிறைய பஸ் இருக்குதுங்க. ரெட்லிஸ்ட்லேருந்து மாறி வரலாம். டேரெக்டாகவும் பஸ்ஸு கோயம்பேடில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா நேராக பெரியபாளையத்தில் இறக்கி விட்டுடுவாங்க. இனி ஊத்துக்கோட்டை போகிற பஸ்ஸு, அந்த பக்கம் திருப்பதி, சித்தூர் அந்த பக்கம் போகிற பஸ்ஸும் அதுவும் பெரியபாளையத்து சென்டராக இருக்கும். இது தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இங்கே பெரியபாளையம் இருக்குதுங்க. இந்த பெரியபாளையத்தினுடைய தல வரலாறை பார்ப்போம். இந்த தல வரலாறில் 3 வித வரலாறுகள் சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பார்க்க போவோம். பரசுராமர் வரலாறு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது முன்னொரு காலத்தில் இந்த பிரதேசத்தில் ஜமத்கனி என்ற முனிவர் தவம் இருந்து வந்தார். அவரது மனைவியே ரேணுகாம்பாள். அவர்கள் ஹரிதத்தன், உச்சாங்கன், விஸ்வாசு, பரசுராமர் என்ற 4 ஆண் குழந்தைகள் பெற்றார். இவர்களில் இளையவர் தான் பரசுராமர். ஒரு நாள் பூஜைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க மலரையும் நீரையும் கொண்டு வர ரேணுகாதேவி போகிறாங்க. எப்போயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பச்சையாக மண்குடம், அப்போ உடனே மண் எடுத்து அதில் மண்குடம் செஞ்சு அதில் உடனே தண்ணி எடுப்பாங்க. அது பதிவிரதை, பத்தினிக்கே உரிய தன்மை, அவங்களால தான் அதை பண்ண முடியும். மண்குடத்தில் உடனே மண்குடம் நிற்குமா, அதை தண்ணி ஊற்றினா கரைஞ்சிடும்ல, அப்படிலாம் கிடையாது. இவங்க பதிவிரதைன்றதுனால அந்த மண்குடம் உடனே பண்ணி அந்த மண்குடத்தில் தண்ணி எடுத்துட்டு அவர் தன் கணவருக்கு அபிஷேகத்துக்கு சிவனுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய தினந்தோறும் அவங்க தன்னுடைய கணவருக்கு செய்யும் தொழில். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரேணுகாதேவி தண்ணி எடுக்க இதே மாதிரி மண்குடத்தில் தண்ணீர் எடுக்கும்பொழுது வானத்தில் ஒரு கந்தர்வன் உருவம் அப்படி போகுது. அந்த கந்தர்வன் உருவத்தில் அந்த உருவம் நீரில் தெரியுது. ஏன்னா அந்த நீரில் அதனுடைய பிம்பம் தெரியுமில்ல, அதை பார்க்கும்போது ஒரு செகண்டு தற்பர நேரம் கூட சொல்ல முடியாது. டக்கு அப்படி மறையும் போது ஒரு உருவம் நல்லா இருக்கே, இந்த உருவம் மறைஞ்சி அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. வந்துச்சு, உருவம் மறைஞ்சிச்சுன்னு அந்த தற்பரை நேரக்கும் அதுலேயும் பாதி நேரமாக நீங்கள் வச்சுக்கணும். தற்பரையே படுற தற்பரை அதுலேயும் பாதினும் போது அந்த செகண்ட்லேயே அதை நினைக்கும் போது என்ன பண்ணுறது, மண்குடம் அவங்களால மண்குடம் பண்ணவே முடியல. இந்த மண்குடம் கரைந்து போயிடுது, தண்ணி எடுக்க முடியல. ஆஹா, என்னன்னு தெரியல, என்ன தவறு பண்ணமே தெரியலையே மாட்டேங்குது, அப்படி வருத்தப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இதனால் அப்படின்னு தெரியலை. என்னடா சொல்லிட்டு எப்படி போய் கணவர்கிட்ட சொல்கிறது, அவர் பூஜைக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையோடு போகிறாங்க. இவர் நான் இன்னும் வரலையே சொல்லிட்டு அவருடைய கணவர் ஜமத்கனி முனிவர் என்ற ஞானதிசையில் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருது என்ன அங்கே தவறு நடந்ததுன்னு. உடனே பயங்கர கோவத்தில் உச்சிக்கே போயிடுறாங்க. இந்த மாதிரி இவள் அந்த அழகில் மயங்கினால தான் அது வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு கோவத்துக்கு உச்சிக்கு போயிடுறாரு. ஏன்னா முனிவருக்குலாம் சட்டுன்னு கோவம் வந்துடும். அவர் என்ன பண்ணுறாரு, தன் மகன்கள்லாம் கூப்பிட்டு உன் தாய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் உன் தாயின் தலையை நீ வெட்டணும், வெட்டி எரிஞ்சால் தான் நான் அப்படியே நீங்களாம் என் மகன்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் 3 பேர் முடியவே முடியாதுன்னாங்க. என்னால் முடியாதுப்பா, நாங்கள்லாம் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் சாபம் போட்டுறாரு. நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்களே, இந்தாங்க நீங்கள் போதராஜன், காட்டண்ணன், கருப்பணசாமி அப்படின்ற ஒரு தேவதைகளாக காவல் தெய்வமாக உருமாறுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு சாபம் போட்டுடுறாரு. அப்போ கடைசியில் பரசுராமனை அழைக்கிறார். ஏன்னா பரசுராமர் தான் ஃபுல்லாக அவதாரம். அவர் தான் கேரளாவில் ஃபுல்லாக அவருடைய காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னா அவரால் உருவாக்கப்பட்ட அந்த நாடு தான் அந்த பரசுராமர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரஞ்சீவி என்றும் சிரஞ்சீவி, அனுமார் எப்படி அதே மாதிரி பரசுராமன் சொல்லுவாங்க. அவர் அழைக்கிறார். அவர் அழைச்சி, இங்கே பார், நான் சொல்லுவதை சரியா, இந்த வாளால் உன்னுடைய தாயுடைய கழுத்தை சாய்க்க வேண்டும், முடியுமா முடியாதுன்னு கேட்குறாரு. அதை கேட்டவுடனே அப்படியே நில தடுமாறார் பரசுராமர். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, தந்தையினுடைய கட்டளையை ஏற்கிறார். ஆனால் அவர் எல்லாம் பிளான் பண்ணிட்டார், என்னென்ன பண்ணணும், நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் நம்ம பிராய்ச்சித்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பரசுராமர், என்ன பண்ணால் தன் இப்போமே அவருக்கு ஒரு கையில் ஒரு கோடாரி இருப்பார்ல, அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆகா கோவத்தில் அப்பா சொல்லிட்டாரு, மகன் இவர் இவனு செய்ய போகிறான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ என்னை கொண்டு அதனால் அவனுக்கு பித்திருதோஷம் உண்டாடக்கூடாது, அதனால் நம்ம இவன் தன் மகன் கையால் நம்ம இதை வெட்டுப்படக்கூடாது சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மகனுக்கு தெரியாமல் மறைஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் இவர் தேடி வர்றாரு. இவர் எப்படியா தாயை கொல்லணும்னு சொல்லிட்டு தேடி வராரு. அப்போது என்ன பண்ணி இப்படி தேடி வந்துக்கிற போது ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் கண்டுபிடிச்சிறாரு. அந்த அந்த அம்மா மறைந்திருந்த இடம், ஒரு இனத்தவர் அந்த அம்மாவுக்கு காப்பாற்றிட்டு வர்றாங்க. ஒரு இனத்தவர் அந்த இடத்துல இவர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, தலையை அப்படியே 2ஆக வெட்டிடுறாரு. வெட்டிட்டு உடனே ஜமத்கன் முனிவரிடம் போய் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இந்தாங்க நீங்கள் கேட்டிங்களே
அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷம் சொல்லிட்டு நீ வந்து தந்தையருடைய கட்டளை ஏற்று தாயின் தலையை நீ வந்து துண்டித்தாய் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு அவருக்கு உனக்கு நீ வந்து நான் சொன்னதை நீ கேட்டதுனால உனக்கு 2 வராங்க தரேன் கேள் அப்படிங்கிறாரு. உடனே பரசுராமன் தான் பிளான் பண்ணி வச்சிருப்பார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே என்ன பண்ணார், என்னுடைய தாய் உயிரோடு வரணும், அதுக்கு நீங்கள் அருள் புரியணும், அதே மாதிரி என் அண்ணன்மார்கள்லாம் உயிரோடு வரணும் அப்படின்னு கேட்பார். சரின்ட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் கமண்டத்தை தண்ணி வச்சுருப்பா, அந்த தண்ணி எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாரு. இந்தாப்பா இந்த தண்ணி எடுத்து நீ வந்து தெளித்து அவங்க உயிரோடு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அம்மாவை வெட்டின இடத்துல இன்னொரு பெண்ணும் வந்து வெட்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அவசரத்தில் அம்மா உயிர் பிழைக்கணும் அப்படின்ற, அம்மா உயிரோடு வரணும் அப்படின்ற அவசரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து தண்ணி தெளிக்கும் போது தலையை வந்து மாற்றி வச்சிடறாரு. தாயினுடைய தலை வேறு உடம்பு அப்படின்னு வச்சிடறாரு. அப்படி வச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் உயிர் பிச்சு பார்க்கும்போது தலை வந்து உருவம் வேற இருக்கும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு, நம்ம அவசரப்பட்டு பண்ணிட்டேமே, அதனால் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குன்னுட்டு அவங்க தாயார் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதப்பா, அதனால் ஒன்றும் இல்லை, வருத்தம் இல்லைப்பா, நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து தன் தாய்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அம்மா உன்னை வந்து நான் பாவத்துக்கு நான் போய் தியானம் பண்ணணும், தியானம் பண்ணால் தான் வந்து எனக்கு இந்த மோட்சம் கிடைக்கும், அதனால் நான் போய் ஒரு குறிஞ்சி பூ, அதாவது 12 வருடம் நான் வந்து போய் தியானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. போய் 12 வருடம் அவர் தியானம் பண்ண போயிட்டார். இதுக்கிடையில் அப்போது இந்த சமயத்தில் தான் வந்து இவர் ஜமத்கனி முனிவர் வந்து ஒரு பசு வச்சுருப்பார், காமதேனு பசு. அந்த பசு வந்து அவர் அரசர் வந்து இந்த பசுவை பார்த்துட்டு இந்த பசு நமக்கு வேணும் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு ஜமத்கனி முனிவர்கிட்ட. ஜமத்கனி முனிவர் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த ஆசிரமத்துக்கு தேடி வரும்போது அவருக்கு இந்த பசுவின் மூலமாக தான் அவருக்கு நல்ல அறுசுவை உணவெல்லாம் வந்து அவர் படைக்கிறார். இதை பார்த்தோன்னா ஒரு காசை வந்துருச்சு, ஆஹா இவ்வளோ அருமையாக இருக்கே, நம்ம நாட்டுக்கு கொண்டு போயிட்டா எப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பிளான் பண்ணுறாரு. அப்படி பிளான் பண்ணி அந்த பசுவை வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி புதுதான் வந்து பொறுமையாக கேட்குறாரு, இந்த பசுவை கொடுங்க, நான் எங்கள் நாட்டுக்கு கொண்டு போகிறேன், எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம், குறைவில்லாமல் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இது கொடுக்க முடியாது, இது வந்து காமதேனு கற்பக வருஷம் இங்கே இருக்கிறது கிடையாது, தேவலோக பசு, இது வந்து சுயநலத்துக்கு வர முடியாது, பொதுநலம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் கேட்டது கொடுக்கணும், கோவம் வந்து இந்த அரசர் கோவம் வந்து என்ன பண்ணாரு, ஜமத்கனி முனிவரை கொன்று அந்த பசுவை தூக்கிட்டு போகிறாரு. அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே ரேணுகா தேவிக்கு ஐயோ என்னடா நம்ம கணவரை கொண்டுட்டாங்களே, இனி நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு வருத்தப்பட்டு அப்போல்லாம் அந்த தீ உடன்கட்டை ஏதலமாக தான் இவங்க என்ன பண்ணாங்க, தீயை மூட்டி நம்ம அந்த தீயில் வந்து இருந்து நம்ம இறந்தோன்னு சொல்லிட்டு அந்த தீக்குள்ளே இறங்குறாங்க. அப்படி இறங்கின்ற போதே பலத்த மழை வருது. அந்த அனல்லையே என்ன பண்ணுறது, பாதி உடம்புல அவங்களுக்கு சில கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த அனல்லையே அவங்களுக்கு கொப்பங்கள் வர ஆரம்பிச்சது. பலத்த மழையின் காரணமாக அந்த தீ அணைஞ்சு போய் காட்டாத்து வெள்ளமே வருது. அவ்வளோ வெள்ளத்தோடு அந்த இடம் ஆசிரமம் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது. எப்படி கண்ணகி வந்து ஆக்குனாங்களோ அந்த கோவம் வந்துச்சோ அந்த மாதிரி இவங்களுடைய கோவத்தினால மழையே வர்ண பகவானுக்கே பொறுக்க முடியாமல் மழை வந்து அப்படியே எல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. இப்படி இவங்க அடிச்சுட்டு போய் கரை ஒதுங்குறாங்க ஒரு இடத்துல. அந்த இடம் தான் பெரியபாளையம். அந்த ஆரணியார் தான் வந்து கரை ஒதுங்குறாங்க. அப்படி ஒதுங்கின்ற பொழுது உடம்புல அங்கங்கே குப்பளமாக இருக்குது, உடம்புல ஆடை இல்லை. அப்படியே பார்க்குறாங்க, பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துலேருந்து வேப்ப இலை எடுத்து அதையே ஆடையாக அவங்களா தச்சு போவாங்க இல்லையா, வாழை நார் அந்த மாதிரிலாம், அதை வச்சு அவங்க அழகாக கட்டி இடுப்புலையும் கட்டி மேலேயும் அவங்க கட்டி அப்படி உட்காந்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன சொல்லலாம், அங்கே ஃபுல்லாக வேப்பஞ்சலை தான். அங்கே பவானியம்மன் கோயில்னாலே பெரியபாளையம்னாலே வேப்பஞ்சலை தான். அதே மாதிரி இந்த புண்ணுகளுக்கு நம்ம அம்மை நோய் சொல்லலாம். அம்மைனாலே பெரிய அம்மை போட்டுச்சுன்னா பெரியம்மை சின்னம்மை அப்படி சொல்கிறாங்க. இந்த பெரியம்மைக்கெல்லாம் அங்கே தான் ஃபுல்லாக பவானியம்மன் கோயில். அந்த தீர்த்தத்தை என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. ஃபுல்லாக வேப்ப இலையை கட்டிப்பாங்க, மஞ்சள் அரைச்சி வேப்ப கொழுந்தையும் அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தடவுவாங்க. எனக்கே 2-3 தடவை வந்து அம்மா வந்திருக்கு. நான் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் பண்ணாங்க. அம்மை வந்துட்டால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, அம்மா வந்துட்டா எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ அம்மா வந்துச்சு பொண்ணுக்குண்டு. அப்படி கிடையாது. பெரியபாளையத்தில் யார் வீட்டுக்கு அம்மை வந்துட்டா, ஐயோ தாயார் நம்ம வீட்டுக்கு அம்மா நம்மளை தேடி வந்துட்டா பாருங்கள் அப்படி சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பவானி அம்மனை அவ்வளோ பிடிக்கும் அந்த தாயார் அந்த ஊரில் இருக்க ஜனங்களுக்கு. அப்போது இவங்க தீக்காயத்தோடு இருக்கும்போது அப்படியே உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ ஒரு மூதாட்டி வராங்க. மூதாட்டி வந்து அவங்களுக்கு உடம்புல இருக்க அந்த புண்ணுக்களுக்கும் காயம் மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி அவங்க பத்து போட்டு அவங்களுக்கு காயத்தை ஆற்றி அந்த அம்மாவுக்கு உணவளிக்கிறாங்க. உணவளிச்சுட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இவங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த இடத்துல உட்காடுறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், தாயாராக வந்து இவங்களுக்கு எல்லாம் வழங்கினது வந்து பார்வதி தேவியார் தான். அப்போது பார்வதி வந்து மூதாட்டி உருவத்தில் வந்திருக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நீ என்னுடைய அம்சம் தான், நீ இந்த இடத்துல எங்கே ஒதுங்கினா இதே இடத்துல இருந்து பவானி அம்மனாக இந்த ஊரில் இருந்து இந்த ஊரை நீ காப்பாற்றணும், எல்லா மக்களையும் நீ காப்பாற்றணும், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கழுத்து மரணம் கழுத்தளவு உருவத்தோடு அங்கேயே இருந்துடுறாங்க. இதுதாங்க பவானி அம்மனுடைய வரலாறு. பரசுராமர் எப்படி இவங்க வந்தாங்க, ஏன்னா பரசுராமருக்கு தனி சன்னதி அந்த கோயிலில் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு இந்த வரலாறு வந்து ஓகே செட் ஆகுதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணருடைய சகோதரி அப்படின்றாங்க. எப்படின்னா கம்சனை கொல்வதற்காக 8வது குழந்தையாக பிறந்து கண்ணன் பிறந்து கம்சனை
கொள்வான் அப்படின்னு இருக்கும். 8வது குழந்தை பெண்ணாக இங்கே பிறந்திருக்கும். அதான் பெண்ணா இல்லை, 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, வசுதேவர் கொண்டு போய் அங்கே வந்து யசோதைட்ட கொடுத்துறாரு. யசோதைட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்க யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு வச்சுட்டு இருக்கும்போது இவன் 8வது குழந்தை பிறந்துச்சுன்னு கம்சன் கேள்விப்பட்டோன்னா கொல்ல வராரு. அப்போது கொல்லும்போது அந்த அப்படியே அவங்க பத்திரகாளி ரூபமாக எடுக்கிறாங்க. எடுத்து நீ என்னை கொல்ல வர, நீ என்னடா என்னை கொல்றது, உன்னை கொல்றதுக்கு வந்து அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கான் யசோதைக்கிட்ட, அவன் வந்து உன்னை கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு நேர பெரியபாளையம் அம்மன் இங்கே வந்து பவானி அம்மனை இங்கே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வரலாறு சொல்கிறாங்க. கிருஷ்ணருடைய தமக்கை அப்படின்ற வரலாறு இங்கே கொண்டு வர்றாங்க. அது நமக்கு 2வது வரலாறு. இப்போ 3வது சுயம்பு வரலாறு சொல்கிற பாருங்க. சுயம்பு எப்படி உருவானது, சுயம்பு எப்படி பார்த்தாங்க, யார் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சுயம்பு வந்து இவர் வந்து ஆந்திரா பார்டரில் சொன்ன பெரியபாளையம், ஆந்திரா ஊத்துக்கோட்டை தாண்டி அந்த பக்கம் போனால் சுருட்டப்பள்ளி நகரி எல்லாம் வரும். அதெல்லாம் ஆந்திரா பார்டர் வந்தோம். சுருட்டப்பள்ளின்னும் போது சிவன் பள்ளிகொண்டீஸ்வரர், சிவன் வந்து படுத்த குளத்தில் இருக்கிறது, அதான் பள்ளிகொண்டீஸ்வரர் சுருட்டப்பள்ளின்னு பேர். அந்த மாதிரி ஆந்திரா பார்டர்லேருந்து நிறைய பேர் வளையல் விற்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வருவாங்க. சென்னை வரல வந்து விற்றுட்டு போவாங்க. அந்த காலத்தில் நடைபயணமாகவே வருவாங்க. அப்போலாம் அத்துவான காடு. இப்போலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு சைக்கிள் வருவாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நடைபயணமாக வந்து வளையல் விற்றுட்டு போவாங்க. அப்படி விற்கின்ற காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வளையல் விற்கிறதுக்காண்டி வர்றாரு. ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார். அம்மன் பெரியபாளையத்தம்மன் கோயிலை தாண்டி போய் சென்னையில் விற்றுட்டு திருப்பி ரிட்டனில் வரும்போது ரொம்ப நேரம் ஆகிடுது. இருட்டிடுதே சொல்லிட்டு அங்கே என்ன பண்ண, அந்த ஆத்தங்கரையில் அந்த எங்கே அம்மன் ஒதுக்குனாங்களோ அந்த ஆத்தங்கரையில் அந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு அப்புறம் போனான்னு அப்படியே படுக்கிறார். படுத்த உடனே அந்த வளையல் பையன் வந்து பக்கத்தில் தான் வச்சுருக்கார். படுத்த உடனே திடீர்னு சத்தம் கேட்குது. கலக்கல காது கிட்ட வந்து அப்படியே சத்தம் கேட்குது. ஏன்னா நம்ம வளையல் போய் தனியாக தானே வச்சுருக்கோம், ஏன் இப்படி சத்தம் கேட்குது, ஒருவேளை ஏதாவது பூச்சி ஏதாவது உள்ளே ஏதாவது போயிடுச்சா, பூச்சி கிச்சி போயிடுச்சா, இல்லை ஏதாவது நாய் ஏதாவது வந்து பெறாடுதா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ண முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் வளையல் பையன் காணும். பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய புத்து இருக்குது. அவர் புத்தை பார்க்கல. புத்தை பார்க்காம அவர் அசதியில் கொஞ்சம் நேரம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு. புத்தை பார்த்தோன்னா புத்துக்குள்ளேருந்து சவுண்டு வருது. கலகலன்னு சவுண்டு வருது. எப்படி இருக்கும், பயப்படுவார் ஒரு சோ என்னடா இங்கேருந்து வளையல் போய் காணும், புத்துக்குள்ளே சவுண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சரி என்னதான் பார்ப்போன்னு ஒரு புத்து ஓட்டையில் பார்க்குறாரு. நல்ல பௌர்ணமி நில ஒளி. பார்த்த உடனே உள்ளே அந்த வெளிச்சத்தில் வந்து பாம்புகள் எல்லாம் அந்த வளையலோட விளையாடிக்கிட்டு இருக்கான் உள்ளே எல்லா பாம்புகளும். அதான் அந்த சவுண்டு அவர் கேட்டிருக்கு. என்னடா பயந்துட்டாரு, இன்னும் இவ்வளோ பாம்பு இங்கே வளையலோட இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணுறாரு, தெரிக்க அவர் ஊருக்கு ஓடியே போயிடுறாரு. போயிட்டு அங்கே இருக்க ஜனங்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வச்சுருந்தேன், அங்கே புத்துக்குள்ளே வளையல்லாம் இருக்குது எப்படின்னு தெரியலும் போது அங்கே இருக்கவங்க எல்லாம் வர்றாங்க. அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்க்கும்பொழுது அதே மாதிரி அந்த புத்துக்குள்ளே அந்த வளையல் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆனால் பாம்புகள் வந்து அங்கே பாம்புகள் இல்லை, வளையல் மட்டும்தான் அந்த புத்துக்குள்ளே இப்போ இருக்குது. இவங்க என்னடா பாம்பு, நான் பாம்பை பார்த்தா எல்லாம் போயிடுச்சு, இப்போ வந்து வளையல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அப்படின்னு ஏன்னா அந்த ஓட்டக்குள்ளே வளையல் போகாது, ஏன்னா சொல்கிறத நம்பித்தான் ஆகணும். வளையல் எப்படி போகும், குட்டி ஓட்டையெல்லாம் இருக்கும். திருப்பி என்ன பண்ணுறாங்க பாருண்டா, அதை பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. அதாவது பாம்பு எப்படி ஒரு நவரத்தின கல்லை கக்குன்னு அந்த ஒளி பிரளயமாக தெரியணுவாங்க இல்லையா. அதாவது நம்ம பார்த்ததில்ல, எல்லாமே ஒரு கற்பனையில் சொல்கிறது தான். அது அவ்வளோ பவராக இருக்கணும், ஒரு ஊருக்கே வெளிச்சம் தருவணுவாங்க. நாக்களுடைய வெளிச்சத்தை தான் பாம்பு இறை தேட போகணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. அந்த வெளிச்சத்தை பார்க்கும்பொழுது அதை பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஒருத்தவங்களுக்கு சாமி வந்து அருள் வந்து எப்பா நான் உள்ளே வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கேன், அதனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டணும், நான் வந்து பவானி, என்னுடைய பேர் பவானி, நீங்கள் வந்து பவானி அம்மன் சொல்லிட்டு இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுதாக உள்ளே சுயம்பு இருக்குன்ட்டு அந்த புத்தை இடித்து பார்த்தா உள்ளே வந்து அந்த பாம்பெல்லாம் போயிடுது, ஒன்றும் பண்ணலை. அழகாக குட்டியாக ஒரு லிங்கம் இருக்குங்க. எவ்வளோ கற்பனை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையான ஒரு குட்டி லிங்கம். எப்பவுமே வந்து சுயம்பு மூர்த்தி வந்து காராம்பசு பால் சுரப்பதின் மூலமாக சுயம்பு வெளிப்படும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று ஐராதீஸ்வரர், ஆணையூர் ஐராதீஸ்வரர் கோயிலில் வந்து யானை வந்து அபிஷேகம் பண்ணி சுயம்பு வெளிப்பட்டு சொல்லுவாங்க. சுயம்பு வெளிப்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். இங்கே வந்து சுயம்பு வெளிப்பட்டது பாம்புகள் மூலமாக, அந்த வளையல்கள் மூலமாக தான் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. வளையல் மூலமாக அந்த பாம்புகள் வந்து அந்த சுயம்புக்கு அபிஷேகம் பண்ணியிருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். எப்படி காராம்பசு பால் சுயம்பு இருக்கிறத நேராக போய் நின்னா அந்த பால் அப்படியே சுரியும் இல்லையா அந்த சுயம்புக்கு, அப்போ சுயம்பு வெளிப்படுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த பாம்புகளால் வளையல்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சுயம்பு வந்தது இந்த இடம். அதனால் இந்த இடம் வந்து நாகம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வளையல் தான் இந்த கோயில் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுனால அங்கே ஆந்திராவிலேருந்து வர்றவங்க எல்லா வளையல் வியாபாரிகள் எல்லாம் இங்கே வந்து ஆடி மாதம்னா 12 வாரமும் இங்கே ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு வளையல் விற்பாங்கங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வளையல் எல்லாத்துக்கும் வளையல் போட்டு விடுவாங்க. பார்க்கவே அப்போ சுயம்பு வந்த காரணம் தெரிஞ்சிச்சு. நம்ம கிருஷ்ணருடைய வந்து தமக்கை சொல்கிறாங்க, பரசுராமர் எல்லாமே ஓகேவா. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன், எங்கள் ஊர் கோயிலை, எங்கள் அம்மா கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், என்னுடைய பிறந்த வீட்டை போவோமா.
நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து வந்தோம்னா சமயம் கோயில் முன்னாடி கூட பஸ் நிற்கும். இறங்கி ஆற்றை தாண்டி வரணும். இதெல்லாம் நம்ம ரசிக்கக்கூடியது. ஆரணி ஆறை தாண்டி இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கோயில் தெரியுது பாருங்கள். ஆற்றுக்குள்ள நாங்கள் பாலத்தை நடந்து வரும்போதே உங்களுக்கு கோயில் அழகாக தெரியும். தண்ணி இல்லாத போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா பாலத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் கோயில் தெரியும். நடந்து அப்படியே நம்ம வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்தால் 2 பக்கமும் கடைகள் இருக்கும். ஃபுல்லாக பூக்கடைங்க, என்னென்ன விளையாட்டு ஜாமான் கடை, குழந்தைங்களுக்கு என்ன கடையெல்லாம். அது சாதாரண டயத்தில் நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் ஆடி மாதம் போனீங்கன்னா 12 வாரம் திருவிழாவுக்கு போனீங்கன்னா அது கோவிலை தாண்டி வெளியே மண்பானை கடை, பாத்திர கடை, அப்புறம் வளையல் கடை, எவ்வளோ கடைகள் இருக்குன்னு தெரியுமா? என்னென்ன இருக்குமோ எல்லா கடையும் இந்த கிராமத்தில் வில்லேஜ் திருவிழா நடக்கிற எல்லா கடைகளும் இருக்கும். அது வேறு. இப்போ நம்ம 2 பக்கம் கடை இருக்கும். கடை நம்மனா உள்ளே வந்து நுழைஞ்ச பிரகாரமே பிள்ளையார் தான் இருப்பார். பிள்ளையாரை நம்ம பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சன்னதிக்கு போனால் தான் மாதங்கி தாயார் இருப்பாங்க. இதுதான் முன்னாடி பக்கம் தோற்றம். உள்ளே என்ட்ரன்ஸ் நுழையும் போது இருக்கிற சன்னதி பிள்ளையார் சன்னதி. பிள்ளையாருக்கு பின்னாடி பக்கம் மாதங்கி அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம அந்த சுற்றி பிரகாரம் இருக்கு இல்லையா, சுற்றி பிரகாரத்தில் அப்படியே நம்ம வலம் வரலாம். அந்த பக்கம் வலம் வரும்போது அங்க பிரதேசம்லாம் அங்கே தான் பண்ணுவாங்க. காலையிலேயே பண்ணிவிடுவாங்க அங்க பிரதேசம். இது வந்து நமக்கு விநாயகர் கோயில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் முதல்ல நான் சொன்னது விநாயகர் கோயில். இந்த பெரிய மண்டபம் இருக்குதுயா, அங்கே தான் வந்து அங்கப்பிரதேசம் பண்ணுறது ஃபுல்லாக அங்கே தான் பண்ணுவாங்க. காலையில் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வர வேண்டியதான். வெளியே வந்துட்டு நம்ம அப்படியே சுற்றி நடந்து வந்தோம்னா க்யூ வந்துட்டு நம்ம கோயிலில் நேராக போயில் லைன் நின்னோம்னா நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து சிலைகள் இருக்கும். நாரதர் சிலை இருக்கும், பெருமாள் சிலை இருக்கும், அதுக்கப்புறம் அம்மன் சிலைகள்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக உள்ளே போக வேண்டியதுதான். உள்ளே போனீங்கன்னா உள்ளே எல்லாம் ஃபோட்டோலாம் அலௌடு கிடையாது. அதனால் வெளியே மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சுற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் வெளி சுற்று பிரகாரம் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு கருவறையை சுயம்போடு நம்ம தரிசனம் பண்ணோம். ரொம்ப அருமையான தரிசனம். வெள்ளி கவசம் போட்டு அம்மன் இருப்பாங்க. இதுதான் தாயாரினுடைய கருவறை. கருவறையில் வந்து கீழே அந்த பெரிய வெள்ளி முகம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் சுயம்பு குட்டியாக இருக்கும். அபிஷேகம் பண்ணும்போது தான் அந்த வந்து உருவத்தை எடுத்து வச்சுட்டு அதில் அபிஷேகம் பண்ணுவாங்க. பின்னாடி வந்து தாயாரினுடைய மண்ணாலான உருவம் வந்து பெரிய சிலையாக பின்னாடி இருக்கும். முன்னாடி சுயம்பு இருக்கிற இடத்துல தாயாரினுடைய தலை உருவம் மட்டும் வெளியில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். வந்து வெள்ளி கவசம் போட்டிருக்கல, வெள்ளி கவசம் வைக்கிற அந்த இடத்துல தான் இங்கே சுயம்பு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சுயம்பு குட்டியாக இவ்வளோதான், ரொம்ப அருமையாக இருக்கும். அபிஷேகம் பண்ணும்போது நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். பின்னாடி தான் அவங்களுடைய உருவம், பவானி அம்மன் தாயாருடைய உருவம் இருக்கும். 8 கரங்களோடு இருக்கும். 2 கையில் சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க, ஒரு கையில் சூலாதையும், ஒரு கையில் வந்து குங்குமம் வச்சுருப்பாங்க. இதாங்க அவங்களுடைய உருவம். பெரிய வெள்ளி விளக்கு, காமாட்சி விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். நிறைய விளக்குகள் உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ சுடர் விட்டு எரிஞ்சு அருமையாக இருக்கும். இதுதாங்க கருவறையினுடைய அமைப்பு. இந்த சுயம்பு, குட்டி சுயம்பு, நம்ம ஓம் சக்தி மேல்மருவத்தூர் மாதிரி தான். அதுவும் கொஞ்சம் குண்டாக முழுக்கையாக இருக்கும். இவர் கொல்லியாக குட்டையாக இருக்கிறாங்க, அவ்வளோதாங்க. நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியே வரோம். வெளியே வந்தால் உற்சவர் சிலை இருக்கும். உற்சவர் சிலையை நம்ம வணங்கிக்கலாம். உற்சவர் சிலையிலும் உங்களுக்கு அங்கே தான் வந்து தீபாரதனை, கற்பூரம் எல்லாம் அங்கே காட்டுவாங்க. அங்கே தான் இந்த கோயில். அந்த இடத்துல நம்ம கருவறையை விட்டு வெளியே வரும்போது மேலே காட்டுறேன் உங்களுக்கு ஓவியங்கள் பாருங்கள். யானைகள் இருக்குது, சிங்கம் இருக்குது அம்மன்னால். அதே மாதிரி சுற்றி வந்து கருவறையை சுற்றி உருவம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அம்மன், பிள்ளையார், சரஸ்வதி, சிங்கம் உருவம் வச்சுருப்பாங்க. கருவறையுடைய பின் சைடு. இங்கே வந்து கருவறையை விட்டு வெளியே வருகின்ற போது தான் உண்டியல் லைனாக இருக்கும். நம்ம உண்டியலில் நம்ம விருப்பப்பட்ட உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் உண்டியலில் வந்து காணிக்கை போடலாம். இது ஃபுல்லாக அதனுடைய நடந்து கருவறையை விட்டு வெளியே வரும்போது நடந்து வருகின்ற இடத்த தான் உங்களுக்கு காட்டுற இந்த இடம். இந்த சைடில் மண்டபத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் வேண்டிக்கலாம். நம்ம அந்த மாதிரி உட்காரதுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து நாகதேவதை நாகத்திலே அப்படியே வந்து 5 தலை நாகத்தோட செவத்தில் இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி உண்டியலில் ஒரு உண்டியலில் வந்து சங்கு சக்கரம் போட்டு சூலாயுதம் இருக்கும். கருவறையில் எப்படி அவங்க கையில் வச்சுருக்காங்க அந்த சிம்பிள் வந்து ஒரு உண்டியலில் பதிச்சிருப்பாங்க. நம்ம அப்படியே வரும்போது இதாங்க நம்ம உற்சவர் சிலை. இங்கே உற்சவர் இங்கே வந்து தான் அவங்க கற்பூரம் வந்து இது கொடுப்பாங்க, குங்குமம் கொடுக்கறது, தீர்த்தம் கொடுக்கறது எல்லாமே இந்த இடத்துல தான். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வெளியே வரணும். வெளியே வந்துட்டு சுற்றி வெளிப்பிரகாரம் சுற்ற வேண்டியது தான். இங்கே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வர இடம், இங்கே வர இடத்துலையே குங்குமம் கொடுப்பாங்க. குங்குமம் நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். இந்த செவத்துலலாம் பாருங்கள் எப்படி அழகாக அம்மன் வந்து புத்துலேருந்து அம்மன் பாதி உடம்பு அம்மனும் பாதி உடம்பு உருவமும், பாம்பு உடம்பும் பாதி உடம்பு உருவம் இருக்கிற மாதிரி எல்லா சிலையும் வடிவமைச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பயப்படவே தேவையில்லை. அந்த உற்சவர் முன்னாடியும் அந்த தூண்லேயும் இந்த மாதிரி சிலைகள் இருக்கும். இங்கே வந்து நம்ம தலைவருஷகம் அப்படி சொல்லும்பொழுது வேப்ப மரம் தாங்க எங்கள் தலைவருஷகம், சொல்லவே வேணாம்.
உள்ளே நீங்கள் கருவறையை சுற்றி வருகின்ற போது அந்த பழைய வேப்ப மரம் சுற்றி ஒரு வேலி இது மாதிரி பாதுகாப்பாக போட்டு வச்சுருப்பாங்க, தெரியுது பாருங்கள். வேப்ப மரம் கருவறை சுற்றி வருகின்ற போது பழைய வேப்ப மரங்க இது. இங்கேயும் நீங்கள் அது உள்ள அளவு கிடையாது. நம்ம கருவறையிலேருந்து வெளியே வர இடம் 2 வாசல் வழியாக வரலாம். இங்கே வெளி வாசல் வரும்போது காமதேனு இருக்காங்க, அவங்கள நம்ம அந்த வாசல் வழியாகவும் நம்ம வெளியே வரலாம். இன்னொன்று கருவறைக்கு பின்னாடி பக்கம் இருக்க வாசல் வழியாகவும் நம்ம வெளியே வரலாம். 2 வாசல் இருக்கும், 2 வாசல் வழியாகவும் நம்ம வெளியே வரலாம். கூட்டம் இல்லாதப்போ எடுத்தது. இது வந்து மேற்கு துவார கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிழக்கு துவார கோபுரம் இருக்குது. நம்ம மேற்கு துவார கோபுரம் வழியாக நம்ம வெளியேவும் வரலாம். வெளியே வந்து நம்ம அங்கேயே வந்து குங்குமம் கொடுப்பாங்க, குங்குமத்தை நம்ம வாங்கிக்க வேண்டியதான். வாங்கிட்டு பழைய மாதிரி நம்ம நடைபாதையில் நடந்து வர வேண்டியதான். அதாவது வெளிப்பிரகாரத்துக்கு நம்ம நடந்து வரலாம். இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுனால எல்லா கோபுரங்களும் பளிச்சுன்னு இருக்கும். ஓவியங்கள் அந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப அருமையாக பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ தாங்க கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு. அப்போ இந்த ஆடி மாதம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்சதுனால 48 நாளுக்குள்ளே போய் பார்க்கணும், ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா. இது வந்து தனி அந்த தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு வந்து சூலாயுதம் மாதிரி வச்சு அதுக்கு வழிபட்டாங்க. அது ஒரு இப்போ சன்னதி ஆக்கிட்டாங்க. அது ஒரு உப்பு மிளகு போடுறதும் என்ன வந்து தனியாக ஒரு சன்னதி ஆக்கிட்டு அந்த இடத்துல உப்பு மிளகு போடுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பிறக்காதவங்க தொட்டில் கட்டுவாங்களே, அதுவும் வந்து உப்பு மிளகு பின்னாடி தான் தொட்டில் கட்டுறது இருக்கும். அந்த மரத்தில் ஃபுல்லாக தொட்டில் கட்டி வச்சுருப்பாங்க. வருகின்ற பொழுது கோயில்கள் முதல் நம்ம பார்க்குறது வந்து கோயில் என்ன, முருகர் பார்ப்போம், முருகர் சிலையை பார்ப்போம். முருகருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். நம்ம முருகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சன்னதிக்கு போவோம். பெருமாள் சன்னதி இருக்கும், பெருமாளையும் கும்பிடலாம். பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயரையும் நம்ம கும்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பரசுராம சன்னதிக்கு போடலாம். இதுதாங்க ஃபுல்லாக சன்னதி. பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயர் வந்து கரங்கூப்பி நிற்கிற மாதிரி இருக்கும். கூழ் காய்ச்சது ரொம்ப விசேஷம் இருக்கும். பெரிய இதில் கூழ் காய்ச்சுவாங்க. கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஆடி ஞாயிற்றுக்கிழமைனா. அதே மாதிரி இங்கே அதுக்கப்புறம் வேப்பஞ்சலை கட்டுறது. வேப்பஞ்சலை கையில் அக்னி சட்டி ஏந்தி வேப்பஞ்சலை கட்டியும் வருவாங்க. அந்த மாதிரியும் இருக்குது இந்த இடத்துல. ஆடி மாதம் 12 வாரமும் ஒவ்வொரு வாரமும் அம்மன் வந்து ஊர்வலமாக வருவாங்க. ஊருக்குள்ளே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவாங்க. என்னங்க ஓகேவா? கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டல. பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்லங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஆத்தங்கரை ஓரமாக அந்த அம்மன் கோயில் சுயம்பு ஸ்தலத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் பெரியபாளையத்தம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி நல்ல விஷயங்களை கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். கோயிலை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன். எப்போவும் மாதிரி தான் அக்கமாதேவி காட்டின மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஆண்டாள் கோயில் சுற்றி காட்டின மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே உங்களுக்கு பெரியபாளையத்தம்மன் சுற்றி காட்டியிருக்கேன். எல்லாருக்கும் இது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.